ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதுல்ல. அதாவது இப்போ இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் வந்து வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குது, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம ஈஸியாக வந்து பல வார்த்தைகள் சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ உண்மையான கஷ்டம் என்ன அப்படின்றது நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஜாலியான ஜாலியான ஃபன் வீடியோவாக வச்சுப்போம். ஆனால் இருந்தாலும் புலம்பல்கள் நிற்காது. ஓகேவா? ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேஜராக கேட்குற ஒரு முக்கியமான வார்த்தை, "உனக்கு என்னப்பா நீ வெளிநாட்டில இருக்க? உனக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கு வெளிநாட்டில இருக்க காசு கொட்டும்" அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பல கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம இந்தியால இருக்கிறோம்ல. இந்தியால இருக்கும்போது நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள் வந்து அ சொல்லவே முடியாது. ஆனா வெளிநாட்ல வந்தப்புறம் வாழ்க்கை வந்து எப்படி மாறும் அப்படின்றது வந்து, அந்த கஷ்டங்கள் வந்து வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நார்மலா வந்து எல்லாருமே சொல்ற கமெண்ட்ஸ், "உனக்கு என்னப்பா வெளிநாட்ல இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். வெளிநாட்ல இருக்க, உனக்கு காசு வந்துரும், காசு கிடைச்சிரும்." அப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க. பட் ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போறதுனாலேயே உங்களுக்கு வந்து காசு கிடைச்சிரும், நீங்க பணக்கார ஆயிடுவீங்கன்னு ஒரு அர்த்தமும் இல்ல. நீங்க இந்தியால வேலை செய்றத விட 2 மடங்கு அதிகமா வேலை செஞ்சா மட்டும் தான் வெளிநாட்ல சர்வைவே பண்ண முடியும். ஸோ பணக்காரன் ஆவறதுன்றது வந்து நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு முன்னாடி அங்க சர்வை பண்றதுக்கே வந்து நாய் படாத பாடு படணும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதெல்லாம் வெளிநாட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதோ காசு வந்து இங்க வந்து அப்படியே மழையா கொட்டும், மேலருந்து கீழ விழும், குபேரர் மேல உட்காந்துட்டு சும்மா போடுவார்லாம் இல்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இந்தியால ஒரு 8 மணி நேரம் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 12 மணி நேரம் வேலை செய்யணும். அ வேலைகளும் கஷ்டமா இருக்கும். 2ண்ட் ஜெனரேஷன், 3 ஜெனரேஷன் பீப்பிள்ஸ்க்கு வந்து வேணா கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஏன்னா இங்கேயே பொறந்து, இங்கேயே வளர்ந்து, இங்கேயே படிச்சு, அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து சர்வைவ் பண்றது வந்து பெரிய விஷயமா இருக்காது. பட் ஆனா திடீர்னு இந்தியால இருந்து படிச்சுட்டு, இந்தியால வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு, ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் வந்து ஷிஃப்ட் ஆகுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நரகமா இருக்கும். ஏன்னா வந்து அங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். நெறைய மக்கள பார்த்து வளர்ந்துருப்போம். நம்ம மொழிய பேசியிருப்போம். நம்மளோட ஃபீலிங்ஸ கேட்கறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபேமிலி இருப்பாங்க. நல்லது கெட்டத பார்த்துப்பாங்க. பட் நீங்க வெளிநாடுன்னு போம்போது பார்த்தீங்கன்னா, நல்ல சாப்பாடு இருக்காது. நீங்க காசு வச்சிருந்தாலும் உங்களுக்கு சமைக்க தெரிலனா இன்னும் செத்து தொலைஞ்சிங்க. ஸோ வந்து துணி துவைக்கிறதுலேருந்து, பாத்திரம் கழுவுறதுலேருந்து, வீடு கிளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து இண்டிவிஜுவலா நமக்கு நாமளே மட்டும் தான் செஞ்சுக்கணும். வித்தவுட் எனி ஹெல்ப். ஸோ இதெல்லாம் இருந்தா கூட, சில நேரங்கள்ல வந்து இந்த உடம்பு சரியாம போவும். மனசு கஷ்டம் வரும். ஸ்ட்ரெஸ் இருக்கும். எதையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கான மக்களோ, இல்ல சொந்த பந்தங்களோ வந்து இங்க நமக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உள்நாட்ல இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, அவங்கள பொறுத்தவரைக்கும் "நான் வெளிநாட்ல இருக்கேன்ப்பா. நல்லா காசு சம்பாதிக்கிறான்ப்பா." ஸோ வெளிநாடுனாலே இவங்க காசோட லிங்க் பண்ணிக்கிறாங்க. மனுஷங்கள மனுஷங்களா பார்க்குறாங்களான்னு தெரியறதில்ல. ஸோ வெளிநாட்ல இருந்தாலும் மனுஷங்க மனுஷங்களே. வெளிநாட்ல இருந்தாலும் வேலை செய்தால் மட்டுமே காசு. வெளிநாட்ல இருந்தாலும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்க வச்சு தான் அவங்க முன்னுக்கு வர முடியுன்றத வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெளிநாட்ல போனா வந்து எல்லாமே ஈஸியா கிடைக்குன்றதுக்கு அர்த்தம் கிடையவே கிடையாது. விசா குத்தும்போது விசா மட்டும் தான் குடுப்பாங்க. இங்க வந்து வேலை தேடுறதுலேருந்து, வேலை செய்றதுலேருந்து, ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்றதுலேருந்து எல்லாமே வந்து வெளிநாடுகள்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அத கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்தில வந்து வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும்னா, இந்தியாவுக்கு போணும் அப்படின்னு நெனச்சாலே, இல்ல ஸ்ரீலங்காவுக்கு போணும்னு நெனச்சாலே, அது நம்ம நாடு, நம்ம போணும், நம்ம சொந்தங்கள பார்க்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ பார்க்கணும்னு இங்க இருந்து போம்போது, அவங்க அவங்களோட இருக்கிற மனநிலை திரும்பி இங்க வரும்போது இருக்குமான்னு பார்த்தா இருக்கவே இருக்காது. ஸோ, ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ்டு ஃபீலிங் தான் வரும். நம்ம பார்த்து பார்த்து இந்த சாக்லேட்டா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்து, 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 பார்த்து நம்ம எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்போம். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கடைசியில பேக் ஃபயர் தான் ஆவும். நீ அவங்களுக்கு செஞ்ச எனக்கு செய்யல, இவங்களுக்கு செஞ்ச எனக்கு செய்யலன்னு சொல்லிட்டு, இத நெறைய பேரே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ப இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு குடுக்கும்போது,
அவங்க திருப்பி நமக்கு பொருளாவோ, பணமாவோ இல்ல ஒரு நல்ல பேர் கூட கடைசியில கிடைக்காதுன்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ வெளிநாட்ல இருக்கவங்களுக்கே சபிக்கப்பட்ட விதி அது. ஸோ அது வந்து எல்லாருக்குமே நடக்கும். நீங்க என்னதான் அ வாரி வாரி குடுத்தாலும், இல்ல வந்து அம் என்னதான் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும், ஸோ ஒரு நாளும் அது புரிஞ்சதும் இல்ல. புரிய போறதும் இல்லன்றது 2வது பிரச்சனை. பட் இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸோ வெளிநாட்ல போனா ஜஸ்ட் லைக் தட்ன்னு எல்லாமே இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. வெளிநாட்ல வாழ்றது வந்து இந்தியால வாழ்றத விட பெரிய கஷ்டம். அங்க ஒரு மனசு கஷ்டம் வந்துச்சுன்னா, இறங்கி நடந்து ஒரு கோயிலுக்கு போலாம். இல்ல இறங்கி நடந்து ஒரு டீ கடைக்கு போலாம். ஒரு டீ குடிக்கலாம். ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். நெனைச்சது பண்ணலாம். ஒரு சினிமாக்கு போலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வறண்ட பூமி, காஞ்ச அந்த பாலைவனம் மாரி தான் கிட்டத்தட்ட. இவங்க வந்து பெருசா இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டாங்க. பெருசா நம்மளோட ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளோட பழக மாட்டாங்க. ஸோ இருக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் லிமிட்டடான ரிலேஷன்ஷிப்ஸ் தான் வந்து இங்க கிடைக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள தான் பழகிக்கணும். நம்ம ஊர் மாதிரி ஃப்ரீ மூவ்மெண்ட்ஸ், ஃப்ரீயா பழகுறது அதெல்லாம் இருக்காது. ஷாப்ஸு அது சாப்பாடு, ஹோட்டலு அது இதுன்னு போனா கூட வெளிநாட்டு சாப்பாடு தான் கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி அந்த காரசாரமான சாப்பாடுகளோ, அது இது எதுவுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ப ஊர் மாரி அந்த கஜ கஜான்னு கூட்டம், அந்த மக்கள் அந்த ஒரு ஒரு அட்மாஸ்பியருமே இங்க இருக்கவே இருக்காது. ஸோ அதனாலேயே வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஹெல்த் இஷ்யூஸு இதெல்லாம் வர்றதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து நாங்க வெளிநாட்ல வாழ்ந்தாலுமே, அது வந்து ஒரு அடாப்ட் பண்ணி தான் வாழணுமே தவிர சந்தோஷமா வாழ்றாங்களான்னா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இந்தியால கிடைக்கிற சந்தோஷம் வந்து வெளிநாட்ல கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு தியாகி மனப்பான்மையில தியாகம் பண்ணி தான் வெளிநாட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இருப்பாங்க. ஸோ இந்தியாலருந்து பார்க்கும்போது இங்க வந்து சூப்பரா இருக்கலாம். அது ஒரு அழகான நாடு அங்க இருக்கும். அப்படின்னு நீங்க வந்து ஒரு 10 நாள், இல்ல ஒரு 6 மாசம், இல்ல ஒரு 1 இயர் இங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியாவும் இதுவும் பெருசாலாம் இருக்காது. நீங்க லைஃப் ஸ்டைல்னா டெய்லி ஸ்விட்சர்லாண்ட்ல இருக்கிறோன்றதுனால டெய்லி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்லேயே போய் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ நான் ஒரு மாரி என்ன சொல்றது, இங்க அதிகபட்சம் அங்க எல்லாமே இங்க பொல்யூஷன் இருக்காது. பார்க்குறதுக்கு லுக் அழகா இருக்கும். அது டெய்லி பார்த்து இங்க இருக்கிறவங்களுக்கு சலிச்சிரும். ஸோ அது வந்து பெருசா வந்து டெய்லி அப்படியே பிரம்மாண்டமான கார் ஓட்டிட்டு போம்போது, ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது இருந்த பிரம்மாண்டமும், அந்த மனநிலைலாம் வந்து அப்படியே 10 வருஷமா தொடர்ந்துட்டு இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இறங்கி வரும்போது பார்க்கும்போது, அடடா! ரோடு இப்படி கிளீனா இருக்கே! ஐயோ! மலையெல்லாம் இவ்வளோ கிரீனா இருக்கே! இவ்வளோ அழகா இருக்கே! பனி கொட்டியிருக்கே! வெள்ளையா இருக்கேன்னு தூக்கி விளையாடின காலங்கள்லாம் வந்து மிஞ்சி போனா ஒரு 6 மாசம் அதோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து அத பார்க்கும்போது, பனி கொட்டுறத பார்க்கும்போது, மொத வாட்டி பார்க்கும்போது, 2வது வாட்டி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார சொரண்டணுமேன்னு நெனைக்கும்போது, அதுக்கப்புறம் பனின்ற ஆசையே போயிடுச்சு. அதுக்கேத்த குளிரு, சொட்டரு போட்டு, இது போட்டு, அந்த ஹேண்ட் ஷூ எல்லாம் போட்டு, ஒரு மாரி கொடுமையா இருக்கும். நம்ம ஊர்ல லுங்கிய மடிச்சு கட்டின்னு சுத்துனா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அது சொன்னாலும் புரியாது. ஸோ அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இங்க வாழ்றவங்களுக்கு தான் அதோட கொடுமைலாம் தெரியும். சம்பளம் வரா மாதிரி இருக்குமா? சம்பளம் வரும். நெறைய வரும். ஆனா, அது வந்து மறுநாளே காணாம போயிரும். இந்தியால மாரி தான். சொல்லுவாங்கல்ல, கிரெடிட் ஆனோனே டிங் 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 டிங்ன்னு போகும்னு. அது அங்க மட்டும் இல்ல. எல்லா நாட்டிலயும் அப்படிதான். ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கும், அங்க இருக்கிறவங்களுக்கும் ஃபினான்ஷியலா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஸோ அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 10,000 டக்குன்னு புரட்ட முடியும் அப்படின்னா, இங்க இருக்கிறவங்களால ஒரு ரூ. 1,00,000 புரட்ட முடியும். அவ்வளோதான் வித்தியாசம். மத்தபடி பெரிய வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து இப்ப அங்க வந்து ரூ. 10,000க்குள்ள என்ன செலவு பண்றீங்களோ, இங்க ரூ. 10,00,000 கையில குடுப்பாங்க. அந்த ரூ. 10,00,000 ரூ. 10,000 மாதிரி இங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, வேற ஒண்ணும் இல்ல. அங்க போய் நம்ப ரூ. 20 குடுத்து பால் பாக்கெட் வாங்குறோம்னா, இங்க ரூ. 200 வாங்குவோம். ஸோ அங்க 1:10 போட்டீங்கன்னா, இங்க லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான். பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த டிஃபரன்ஸ்க்குள்ள என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, அங்க ரூ. 10,000 செலவு பண்ணும்போது, அந்த ரூ. 10,000 எடுத்துட்டு போய் நம்ம ஒரு ஐஃபோன் வாங்க முடியாது. பட் இங்க ரூ. 10,00,000 மாதிரி அந்த அமௌண்ட் இருக்கிறதுனால, அதுல ரூ. 1,00,000க்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கும்போது, இங்க இருக்கிறவங்க வாங்கிர்றாங்க. அதுவும் இஎம்ஐல தான் வாங்குவாங்க. யாருமே இந்தியால கூட நான் நெறைய பேரு பார்த்துருக்கேன். ஃபோன்ஸ் எல்லாமே சிங்கிள் பேமெண்ட்ல குடுத்து தான் வாங்குறாங்க. பட் வெளிநாட்ல இருக்கவங்கள நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நீங்க கேட்டு பாருங்க. யாராவது அப்படியே ஃபுல் காசு குடுத்து உடனே நான் ஃபோன் வாங்கிட்டேன்னு சொல்றவங்களோட பெர்சன்டேஜ் வந்து இந்தியால இருக்கிறத விட வெளிநாட்ல இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. வெளிநாட்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி இஎம்ஐல தான் வாங்கி வச்சிருப்பாங்க. மாசம் மாசம் பில் கட்டுவாங்க.
ஸோ, இதனால கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, தயவு செஞ்சு இனிமே வெளிநாட்ல இருக்காங்கன்னா, நீங்க வெளிநாட்ல இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அ உங்களுக்கு தான் வந்து காசு வந்து மேலேருந்து கொட்டுதே அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க. அத விட பெரிய ஒரு முட்டாள்தனமோ, இல்ல அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கான வேற வார்த்தையே வேணாம். ஸோ, எல்லாருமே எல்லா இடத்துலயும் அவங்கவங்களுக்கான கஷ்டங்கள பட்டுட்டு தான் இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வர முண்டி அடிச்சு முன்னுக்கு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ, அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து தயவு செஞ்சு அவங்க வந்து ஒரு அன்பா ஒரு சாக்லேட் குடுத்தா கூட தயவு செஞ்சு அத அன்பா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதானான்னு கேட்டு அவங்க மனச கஷ்டப்படுத்திறாதீங்க. ஸோ, அது ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ, இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து ஒரு வித்தியாசமான வீடியோல சந்திப்போம். அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு விளாக்ஸ்.